வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் புத்தரின் பொறுமையை பற்றிய அற்புதமான தத்துவங்களை பற்றி பேசப் போகிறோம். நான் புத்தர் என் சீடர்களுடன் ஒரு ஊருக்கு செல்லும் போது ஆற்றை கடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். நாங்கள் மிகவும் களைப்புற்றிருந்தோம். எனவே சிறிது நேரம் ஓய்வு எடுக்க முடிவு செய்தோம். அப்போது புத்தர் தனக்கு தாகமாக உள்ளது. அதனால் ஒரு சீடனை அனுப்பி ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வருமாறு கூறினார். அந்த சீடர் விரைந்து சென்றான். ஆனால் ஆற்றில் ஒரு மாட்டு வண்டை கடந்ததால் நீர் கலங்கி இருந்தது. அந்த அழுக்கான நீரை குருவுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என யோசித்தான். நீர் குடிப்பதற்கு உகந்தாக இல்லை குருவே. இல்லை இல்லை, அது அப்படி இருக்காது. நீ கொஞ்சம் ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் ஒரு முறை சென்று பார்த்துவிட்டு வா. குருவே சொல்லிவிட்டார். அவர் சொன்னால் சரியாகத்தானே இருக்கும். வீணாக நேரத்தை கழிப்பதை விட அவர் சொல்வது போல மீண்டும் பார்த்து விடலாம். ஆற்று நீர் குடிப்பதற்கு ஏற்றதாக தெரியவில்லை குருவே. ஓ அப்படியா? உன்னை ஓய்வெடுத்துவிட்டு சிறிது நேரம் கழித்துதானே கிளம்பச் சொன்னேன். நீ ஏன் உடனே கிளம்பினாய்? இல்லை குருவே, தாங்கள் அதிக தாகத்தோடு இருந்தீர்கள். அதேபோல் உறுதியாகச் சொன்னதால் எதற்காக தாமதிக்க வேண்டும் என்று உடனே சென்றேன். ஆனால் நான் பார்த்த வரையில் அது முற்றிலும் குடிப்பதற்கான தண்ணீர் அல்ல. இல்லை, நீ சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து ஓய்வெடுத்துவிட்டு இன்னும் ஒரு முறை சென்று பார்த்து வா. குருவிற்கு நம்மீது நம்பிக்கை இல்லை போலும். சரி, அவருக்காக ஒரு தடவை போய்த்தான் பார்த்து வருவோமே. குருவே, ஒரு சிறிய சந்தேகம் கேட்கலாமா? நிச்சயமாக கேள். அழுக்கான ஆற்று நீர் எப்படி மிகவும் நன்றாகவும் தெளிவாக மாறியது? இது மந்திரத்தை நானும் கற்றுக்கொள்ளலாமா குருவே? அப்படி ஒன்றும் மாயாஜலம் எதுவும் நிகழ்த்தப்படவில்லை. நீ தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஆற்றுக்கு செல்வதற்கு முன்பு ஒரு மாட்டு வண்டி ஆற்றை கடந்து சென்றிருந்தது. அதனால்தான் ஆற்று நீர் கலங்கிவிட்டது. மேலும் நான் தண்ணீர் கேட்டபோது எனக்கு விரைவில் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நீ பதற்றத்துடன் சென்றதால் உன்னால் ஆற்று நீர் கலங்கி இருப்பதற்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. கலங்கிய நீரை போன்றுதான் மனமும், அதாவது குழம்பிய நீர் எப்படி குடிக்க ஏற்றதாக இருக்காதோ அதுபோல குழப்பமான மனநிலை முடிவெடுக்க ஏற்றதல்ல. எனவே ஒரு முடிவை அவசர கதியில் எடுப்பதோ கோபத்தில் எடுப்பதோ தவறாகவே முடியும். இது போலத்தான் உங்கள் மனமும். உங்கள் மனமானது குழப்பத்தில் இருக்கும் போது அதை அதன் போக்கிலேயே விடுங்கள். சிறிது நேரம் சென்றதும் அதுதானே தெளிவடையும். சிறிது நேரம் பொறுமையாக இருங்கள். மனதை அமைதிப்படுத்த எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. அது தானாக அமைதியடையும். பின்னர் எடுக்கும் முடிவே சரியாக இருக்கும். பொறுமையே மனதினை பக்குவப்படுத்தும். பிரார்த்தனைகளை விட மிக உயர்ந்தது பொறுமைதான். எப்போது நான் கவலைப்படுகிறேன், அந்த புத்தர் கூறிய வார்த்தைகள் என் மனதில் ஒலிக்கின்றன. தவறானது எதுவும் இல்லை. எதையும் பொறுமையாக எதிர்கொள். இந்த உண்மையை உணர்ந்தால் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதில் எவ்வளவு எளிதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு புதிய வாய்ப்பு. நான் என் மனதில் ஒரு புதிய பார்வையை உருவாக்குகிறேன். அந்த சூரியன் உதயமாகும் போல் ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம். எனது கவலைகளை விட்டுவிட்டு நான் முன்னேறுகிறேன். வாழ்க்கை ஒரு பயணம். அதில் ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுள்ளது. நான் இதை நினைவில் வைத்துக் கொள்கிறேன். எனது உள்ளத்தில் அமைதியை தேடுகிறேன். பொறுமை என்பது ஒரு நன்மை. அதில் உள்ள சாந்தி, மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி. பொறுமை என்பது ஒரு அழகான பூ. அது நமது மனதில் மலர்ந்தால் வாழ்க்கை மேலும் அழகாகும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். நன்றி.